நெதர்லாந்து பயணத்தின் போது சோழர் காலத்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்கள் நெதர்லாந்து அரசால் இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இச்செப்பு பட்டயங்கள் முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் காலத்து நிர்வாக ஆவணங்களாகும். நாகப்பட்டினத்தில் இந்தோனேஷிய மன்னரால் கட்டப்பட்ட சூடாமணி விஹாரை என்ற பௌத்த மடாலயத்திற்கு சோழ மன்னர்கள் நிலக்கொடை அளித்ததை இவை விவரிக்கின்றன. நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தில் 3 நூற்றாண்டுக்கும் மேலாக பாதுகாக்கப்பட்ட 30 கிலோ எடையுள்ள இந்த 24 செப்பு பட்டயங்கள் சோழர்களின் கடல்சார் வணிகம், சமய நல்லிணக்கம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உடனான உறவை அறிந்து கொள்ள உதவும் மிக முக்கிய வரலாற்று சான்றுகள் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் நமக்கு திரும்ப கிடைப்பது என்பது ஒவ்வொரு இந்தியருக்குமான மகிழ்ச்சியான தருணம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 21 பெரிய ஏடுகளையும் 3 சிறிய ஏடுகளையும் கொண்ட தொகுப்பாக இந்த சோழர் செப்பேடுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் உலகின் மிக அழகான மொழிகளில் ஒன்றான தமிழில் குறிப்புகள் எழுதப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் ராஜராஜ சோழன் வாய்மொழியாக அளித்த வாக்குறுதியை அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் முறைப்படி நிறைவேற்றியதை அந்த குறிப்புகள் விவரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவை சோழர்களின் பெருமையை பறைசாற்றுவதாக கூறியுள்ளார். இந்தியர்களான நாம் சோழர்களின் பண்பாடு மற்றும் கடல்சார் வலிமையை நினைத்து பெருமிதம் அடைவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் நெதர்லாந்து